அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசிக்காரர்களுக்கு மார்ச் 28ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் ஒரு மாற்றம் ஏற்படுகிறதுங்க. இந்த மாற்றம் தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சுமாரான பலன்களையும் ஒரு கலவையான நிலைகளையும் ஒவ்வொரு விஷயங்களையும் ஏற்படுத்தும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் கவனத்தோடு இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா முன்னெச்சரிக்கையோடு நடந்து கொள்ள பாருங்க. இல்லைங்கிற பட்சத்தில் தேவையில்லாத மருத்துவ செலவுகள் ஏற்க வேண்டியதாகவும் இருக்கும். உத்தியோகம் ரீதியாக பார்த்தீங்கன்னா ஏற்றத்தாழ்வுகள் இருக்கலாம். வேலை இல்லாமல் திண்டாடி கொண்டிருப்பவர்களுக்கு முயற்சியின் அடிப்படையில் வேலை கிடைக்க வாய்ப்புகள் இருக்கின்றதுங்க. அதே மாதிரி ஏற்கனவே வேலையில் இருக்கிறவங்க சில சலுகைகளை பெறுவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கின்றது அப்படின்னே கூட சொல்லலாம். இருந்தாலும் பணியிடம் காரணமாக அடிக்கடி பிரயாணங்கள் மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கும். இந்த பிரயாணங்கள் ஒருபுறம் உங்களுக்கு வெற்றியை கொடுத்தாலும் மறுபுறம் பார்த்தீங்கன்னா சிறிது அலைச்சலையும் உடல் சோர்வையும் ஏற்படுத்தலாம். இதன் காரணமாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டென்ஷன், கோபம் இதெல்லாம் வெளிப்பட ஆரம்பிக்கும். அந்த உணர்வுகளை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம். இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் பணியிடத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நற்பலன்கள் நற்பெயர் கெடுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே நேரம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் கொஞ்சம் உஷாராக இருக்க பாருங்க. ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக வாய்ப்புகள் இருக்கின்றதுங்க. புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கப்பெறும். நிறைய பேருக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் அமையப்பெறும். வாய்ப்புகளை கை நழுவ விட்டுடாதீங்க. அப்புறம் பிரச்சனையில் சிக்கிக்கொள்ள வேண்டியதாக இருக்கும். அதே நேரம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்கள் சுமாரான பலன்கள் தான் கிடைக்கும். அப்படிங்கிறதுனால பெரிய அளவில் எதிர்பார்ப்புகளை வைத்துக்கொள்ள வேண்டாங்க. மேலும் பார்த்தோன்னா பணவரத்து அதிகரிக்கலாம். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளும் தீரப்பெறுவீங்க. மாணவர்கள் ஆசிரியர்கள் கூறுவதை கேட்டு அதன்படி நடந்தீங்க அப்படின்னா முன்னேற்றம் அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த காலம் எதிர்த்து செயல்பட்டவங்க அடங்கி விடுவாங்க. பணவரத்தும் எதிர்பார்த்தபடி இருக்கும். எதிர்பாலினத்தாரினுடைய நட்பும் அதனால மகிழ்ச்சியும் உண்டாக பெறுவீங்க. விருந்து நிகழ்ச்சியில கலந்து கொள்ளவும் நேரிடலாம். வீண் செலவுகள், உடல்நல பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருப்பதும் ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. இந்த காலகட்டத்தில் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த முன்னேற்றம் காண கூடுதலாக உழைக்க வேண்டியதாகவும் இருக்கும். வாடிக்கையாளர்களினுடைய ஆதரவு நீடிக்க பெறுவீங்க. அதே மாதிரி தொழில் விரிவாக்கம் பற்றிய எண்ணம் உண்டாகலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, கூடுதல் பொறுப்புகள் கிடைக்க பெறுவாங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்களுடைய நலனுக்காக செலவு செய்ய வேண்டியதாகவும் இருக்கலாம். கணவன் மனைவிக்கு இடையில அன்பு அதிகரிக்கும். பிள்ளைகளினுடைய தேவையை பூர்த்தி செய்யறதுல ஆர்வத்தையும் காட்டுவீங்க. அவர்கள் தங்களை மதிப்பது மனதுக்கு இதமளிக்குங்க. அதே போல தடைபட்ட பணம் கைக்கு கிடைக்கும். எதிலையுமே தயக்கமோ பயமோ இல்லாம ஈடுபட்டு வெற்றி காண்பீங்க. வீடு, மனை, நிலம், வாகனம் போன்ற சொத்துக்கள்ல இருக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி கிடைக்கும். தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம் போன்றவை உண்டாக பெறுவீங்க. அதே போல எல்லா விதமான நற்பலன்களும் வந்து சேரலாம். பூர்வீக சொத்துக்கள் மூலமா லாபமும் கிடைக்க பெறுவீங்க. தர்ம காரியங்கள்ல நாட்டம் அதிகரிக்கும். வியாபாரம் செய்யறவங்க சற்று கவனமாக இருக்கிறது நல்லது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு தாமதப்படலாம். வெளிநாடு செல்வதில் எதிர்பாராத சிக்கல்களும் ஏற்படலாம். அதனால கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க. எதிர்பாலினத்தாரிடம் பழகும் பொழுது எச்சரிக்கை அவசியம். கணவன் மனைவிக்கு இடையில அடிக்கடி வாக்குவாதங்கள் உண்டாகலாம். அதே போல அடுத்தவர் பிரச்சனைகள்ல தலையிடுவது தவிர்ப்பது நல்லது. கடன் கொடுக்கிறது, ஃபைனான்ஸ் போன்றவற்றில் மிக கவனமா இருக்க பாருங்க. அதே போல சிலரை பொறுத்த வரைக்கும் வாய்ப்புகள் வந்து குவையலாம். சரியா பயன்படுத்தி கொள்ளுங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் எதிலையுமே சற்று கவனமாக செயல்படுவது ரொம்ப ரொம்ப நல்லது. மாணவர்கள் படிப்புல கவனம் செலுத்துவது அவசியம். விளையாட்டுகளில் ஈடுபடும் போது சற்று கவனத்தோடும் இருக்க பாருங்க. இந்த காலம் சில பல விஷயங்கள்ல மனதில் வீண் குழப்பம் உண்டாகத்தான் செய்யும். தங்களிடம் ஆலோசனை கேட்டு தங்களை நாடி சிலர் வரவும் செய்வாங்க. மாணவர்கள் கல்வியில வெற்றி பெற எடுக்கக்கூடிய முயற்சிகள் ஓரளவுக்கு நல்ல பலன்களை தரும். சக மாணவர்களின் நட்பு கிடைக்க பெறுவீங்க. எதிலையும் இருந்தாலும் கூடுதல் கவனமும் எச்சரிக்கையும் அவசியம். மற்றவருடைய நலனுக்காக தன்னுடைய நலனை பார்க்காம உழைக்கவும் செய்வீங்க. எதிர்பார்த்தபடி காரியங்கள் நடந்து முடியாம காரிய தாமதம் உண்டாகலாம். உடல் ஆரோக்கியமும் பாதிக்கப்படலாம். அதனால கொஞ்சம் உஷாராக இருக்கிறதும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஒரு சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா வீண் வாக்குவாதத்தால பகைமை உண்டாக பெறுவீங்க. அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்து கொள்ளுங்க. இந்த நிலையில நீங்க என்ன மாதிரியான விஷயங்களை மேற்கொள்கிறீர்கள்
வேலைகளும் அது அனைத்துமே நல்லபடியாக முடிய வாய்ப்புகளும் இருக்கிறதுங்க. குறித்த நேரத்தில் அனைத்து வேலைகளையும் நீங்கள் செய்து முடிச்சிடுவீங்க அப்படின்னும் சொல்லலாம். உத்தியோகஸ்தர்களுக்கு நீங்கள் உயர் அதிகாரிகள் சொன்ன பணியை உடனுக்குடன் செய்து முடிக்கிறீங்க அப்படின்னா தங்களுக்கு நல்ல மரியாதையும் அவர்களினுடைய ஆதரவும் கிடைக்குங்க. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் கவலை வேண்டாம். தங்களுடைய சிறு தொழிலை விரிவாக தங்களுக்கு முதலீட்டுக்கான வங்கி கடன்கள் எளிதில் கிடைக்கப்பெறுவீங்க. அதற்கு உண்டான முயற்சியிலையும் ஈடுபடுவீங்க. குடும்ப தலைவிகளை பொறுத்த வரைக்கும் தாங்கள் அடகு வைத்து தங்கள் கணவருக்கு தந்த கடனை இந்த காலகட்டத்தில் ஒரு பகுதியை அடைத்து விடுவீங்க. ஒரு சில நகைகளை மீட்டும் எடுப்பீங்க அப்படின்னும் சொல்லலாம். கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் அடுத்த நிலை என்ற அளவிற்கு சம்பளம் இருக்குங்க. ஒரு சிலருக்கு கதாநாயகர் வாய்ப்பு, அப்படி இல்லைன்னா அதற்கு இணையான வாய்ப்பும் கிடைக்கப்பெறலாம். மாணவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா தங்கள் சக மாணவர்களுடன் வெளியில் செல்லும் போது மிகவும் கவனமுடன் இருக்கிறது நல்லது. வண்டி வாகனம் ஓட்டும் போது தாங்கள் வேகத்தை குறைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. தங்களுடன் வேலை பார்க்கும் தங்கள் சக ஊழியர்களிடம் உத்தியோகஸ்தர்கள் சட்டென்ற சினத்தை காட்டாம சாந்தமாக அவர்களை அணுகிறது நல்லது. தொழிலாகட்டும் வியாபாரமாகட்டும் தாங்கள் செல்லக்கூடிய ஊர்களில் தாங்கள் கவனக்குறைவாக இல்லாமல் தங்களுடைய உடைமைகளை பாதுகாப்புடன் எடுத்து செல்வ பாருங்க. பயணங்களில் ரொம்ப ரொம்ப பாதுகாப்பு அப்படிங்கிறது அவசியங்க. குடும்ப தலைவிகள் பெண்கள் இவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய பிள்ளைகளினுடைய நலனில் அக்கறை காட்டி அவர்களினுடைய முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்ல பாடுபடுவீங்க. தேக ஆரோக்கியத்தில் சற்று கவனத்தோடு இருக்க பாருங்க. அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாக வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்குது. சின்ன சின்ன விஷயங்களில் சின்ன சின்ன இடையூறுகள் வந்தாலும் அது பெரிய அளவில் தங்களை பாதிக்க செய்யாது அப்படின்னும் சொல்லலாம். சக பணியாளர்கள் சக ஊழியர்களிடம் எந்த பாகுபாடும் இல்லாமல் இருக்கிறது தேவையற்ற பகையை ஏற்படுத்தாமல் இருக்குங்க. ஏற்ற தாழ்வினை பார்க்காம அவர்களுடன் சுமூகமாக பழகி வர்றதன் மூலமாக பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் தப்பித்து கொள்ளலாம். அதே மாதிரி நீங்கள் மளிகை கடை வச்சுருக்கீங்க, சின்ன சின்ன பழக்கடை வச்சுருக்கீங்க, காய்கறி கடை வச்சுருக்கீங்க அப்படின்னா அதில் அந்த வியாபாரத்தில் ஈடுபடுறவங்களுக்கு லாபம் உயர வாய்ப்புகள் இருக்குது. வியாபாரிகள் தங்கள் கொள்முதலை பெருக்கவும் செய்வாங்க. இதன் காரணமாக தங்களுக்கு சேமிப்பும் அதிகரிக்க செய்யலாம். அதே சமயம் கணவன் மனைவி இணைந்து செயல்பட்டு குடும்ப நலனுக்கு பாடுபடுவாங்க. இந்த காலகட்டத்தில் தங்களுக்கு பணப்பற்றாக்குறை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அப்படிங்கிறதுனால சிக்கன நடவடிக்கையை எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. தங்களுடைய திறமையை அதிகரிக்க ஒரு சிலர் கூத்துப்பட்டறையில் சேருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது. அதே மாதிரி சம்பளம் சரிவர வராமல் அதாவது காலம் தாழ்த்தி கொடுத்து வந்த சம்பளம் இனி மாத ஆரம்பத்திலேயே கிடைக்கப்பெறுவீங்க. தேவையற்ற கால விரயத்தை அது தவிர்க்கவும் செய்யும். காரணம் தங்களுக்கு அடிக்கடி மறதி வந்தும் போகலாம். தங்கள் வேலைகளை டைரியில் எழுதி வைத்து கொண்டு திட்டமிட்டு செயல்படுவது அவசியங்க. அது மட்டும் இல்லாமல் எதிர்பார்த்தவாறு தங்களுடைய வருவாயில் ஏற்ற தாழ்வுகள் இருக்கப்பெறலாம். இதுவரைக்கும் சேர்த்து வைத்த நகை சீட்டில் தங்களுக்கு புதிய நகை வாங்குவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. வாகனம் ஓட்டும் போது பெண்கள் கொஞ்சம் கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி மார்க்கெட்டிங் பிரிவில் வேலை செய்யக்கூடியவங்க நீண்ட நாட்களாக தாங்கள் கேட்ட சில முக்கியமான சலுகைகள் கிடைக்கப்பெறுவீங்க. கவலை வேண்டாங்க. இந்த காலம் மகிழ்ச்சிக்கு குறைவிருக்காது அப்படின்னு சொல்லலாம். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. எல்லாத்துலேயுமே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். சில விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்க. திருமணமானவர்கள் வாழ்க்கை துணையிடம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டியது முக்கியங்க. வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்களில் பார்த்தீங்க அப்படின்னா பலவிதமான விரயங்களும் ஏற்படலாம். அதே போல திடீர் செலவுகள் சேமிப்பு கரைவது போன்றவையும் உண்டாகலாம். அதனால பண விவகாரத்தில் திட்டமிட்டு செலவு செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே நேரம் உடல் ஆரோக்கியத்திலையும் நீங்க சிறப்பு கவனத்தை செலுத்தணும். கடன் வாங்கக்கூடிய சூழல் பலருக்கும் உண்டாகுங்க. அப்படி இல்லைன்னா மருத்துவ செலவுகளும் ஏற்படலாம். வழக்குகள் சார்ந்த விஷயங்களில் அவசரப்பட்டு எந்த முடிவையும் நீங்கள் எடுக்க வேண்டாம். வேலை மற்றும் தொழிலில் நிதானமாக இருப்பது ரொம்ப ரொம்ப அவசியம். தேவையற்ற விஷயங்களில் தலையிடாதீங்க. குழந்தைகள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்க பாருங்க. இந்த காலம் அப்படிங்கிறது இறைவனினுடைய பரிபூரண அருள் தங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அதிலும் பார்க்கும் பொழுது இந்த காலகட்டத்தில் இந்த 25 நாட்கள் 28 நாட்கள் அப்படிங்கிறது பார்க்கும் பொழுது கார்த்திகை மாதமும் இணைந்து வர
வரக்கூடிய ஒரு காலம் அப்படிங்கிறதுனால முருகப்பெருமானுக்கு உகந்த ஒரு நேரமாகவும் இருக்கிறது. இந்த நேரத்தில் பார்க்கும் பொழுது நவக்கிரக அமைப்பு அப்படிங்கிறது முருகப்பெருமானினுடைய பார்வை தங்கள் மீது விழுவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கிறது. முடிஞ்ச வரைக்கும் முருகப்பெருமானை அதிக அளவில் நீங்கள் வழிபாடு செய்யக்கூடிய பட்சத்தில், அவருடைய நாமத்தை அவருடைய மந்திரத்தை நீங்கள் உச்சரிக்கக்கூடிய பட்சத்தில் அதிகப்படியான நன்மைகளை உங்களால் அடைய முடியும் அப்படின்னு சொல்லலாம். சில நேரங்களில் எதிர்பாராத விஷயங்களால் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு சிறு தவறு, சிறு குற்றம் பார்த்தீங்க அப்படின்னா இறைவனுக்கே கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். அதனால் யாரை பற்றியும் யார்கிட்டையும் புறம் பேசாதீங்க, யார் மேலேயும் வீண் பழி சுமத்தாதீங்க, யாரையும் அவமானப்படுத்தணும் அப்படின்ற எண்ணத்தோடு நீங்கள் யார்கிட்டையும் பேசுறது பழகிறது இந்த காலத்தில் இருக்கக்கூடாது. இந்த மாதிரியான செய்கையின் காரணமாக முருகப்பெருமானினுடைய கடும் கோபத்திற்கு நீங்கள் ஆளாக வேண்டியிருக்கும். இதனுடைய தாக்கமும் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதிகப்படியாக வெளிப்படும். அதனால் கொஞ்சம் உஷாராக இருக்க பாருங்க. நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு அப்படின்னு இருந்தீங்கன்னா பெரிய அளவில் இந்த காலகட்டத்தில் பாதிப்புகள் கிடையாது அப்படின்னே கூட சொல்லலாங்க. அதே நேரம் வேலையில் தொழிலில் பார்த்தீங்கன்னா நிதானம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். தேவையற்ற விஷயங்களில் தலையிடாதீங்க. குழந்தைகள் விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அவங்க மேலே ஒரு கண் எப்போவுமே இருக்கணும்.